இன்னைக்கு நம்ம இந்தியா பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் மழையால் அப்படி இப்படின்னு 2 நாட்கள் ஆட்டம் தடைப்பட்டிருந்தாலும் கடைசி 2 நாளில் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக அபாரமான பேட்டிங் பவுலிங் 2 பர்ஃபார்மன்ஸையுமே வெளிப்படுத்தி இப்போ இந்த 2 டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்கள் கொண்ட சீரீஸை 2-0 அப்படிங்கிற விதத்தில் நம்ம இந்தியா தற்போது கைவசம் ஆக்கியிருக்காங்க. இப்படி இருக்க இந்த தொடரை தற்போது நம்ம இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறதால WTC ஃபைனல், அதாவது டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்க்கு உள்ள நம்ம இந்தியா நுழையிறது தற்போது இன்னும் பன்மடங்கு சுலபமான ஒரு விஷயமாக மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவுடைய இந்த வெற்றி இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் எப்படியாவது ஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழைஞ்சிடணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சுமார் 5 அணிகளுக்கு நம்ம இந்திய அணியின் இந்த வெற்றி தற்போது மிகப்பெரிய ஒரு பேர் அடியாகவும் இடியாகவும் விழுந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த WTC ஃபைனல் பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம இப்போ எடுத்து பார்க்குறப்ப இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம இந்தியா முதலாவது இடத்துல கிட்டத்தட்ட 74க்கும் அதிகமான புள்ளிகளோட இந்தியா முதலாவது இடத்துல இருக்கிறாங்க. அதே போல் ஆஸ்திரேலியா அவங்க 62க்கும் அதிகமான புள்ளிகளோட 2வது இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் 3வது இடத்துல 55 புள்ளிகளோட இலங்கை அணியும், அதுக்கப்புறமா 42 புள்ளிகளோட இங்கிலாந்து அணியும், 48 புள்ளிகளோட சவுத் ஆப்பிரிக்கா, 37 புள்ளிகளோட நியூசிலாந்து, இந்த 5 அணிகளும் அவங்க எப்படியாவது WTC ஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழையணும் அப்படின்னா இந்தியா இல்லைனா ஆஸ்திரேலியா இவங்க யாராவது ஒருத்தரங்க தொடர்ந்து தோல்வி அடையணும். அப்போ தான் நம்மளால் WTC ஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழைய முடியும் அப்படிங்கிற நிலைமை தற்போது இந்த 4 அணிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதில் கடைசியாக பரிதாபத்திற்கு உரிய அணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொடர் விளையாடுறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானை வீழ்த்தி கம்பீரமாக பாயிண்ட்ஸ் டேபிளில் இருந்த நிலைமையோட நம்ம இந்தியா கிட்ட விளையாட வந்த பங்களாதேஷ் தற்போது இந்த 2 தொடர் தோல்வியின் மூலயமா பாயிண்ட்ஸ் டேபிளில் கிட்டத்தட்ட அடுத்த கட்டமாக ஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழைய முடியாத ஒரு பரிதாபமான நிலையோட 7வது இடத்துக்கு தற்போது பங்களாதேஷ் தற்போது நம்ம இந்திய அணியால் தள்ளப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த WTC ஃபைனலை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா 2 அணிகளும் வலுவான நிலையில் இருக்காங்க. நம்ம இந்தியாவின் இந்த தொடர் 2 வெற்றியால் அடுத்தபடியாக 3வது இடத்துல இலங்கை, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து இந்த 4 அணிகளுக்கு அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச வாய்ப்பு, ஃபைனல்ஸ்க்கான வாய்ப்பு தற்போது நம்ம இந்தியனின் இந்த வெற்றியால் பறி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.